வணக்கம். வாங்க சமைக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் நம்ம வீட்ல போட்டி குழம்பு அது எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சு 1 1/2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், 3 பிரிஞ்சி இலை, 3 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கங்க. ஒரு 100 கிராம் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கும் போதே கல்லுப்பு வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டு அதையும் வதக்கி விடுங்க. அப்புறம் 100 கிராம் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோன்னே 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாக போட்டால் தான் போட்டி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம போட்டியும் நொரடொப்பியும் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க நொரடொப்பியை போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் போட்டியை வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி சுத்தமாக தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த போட்டியையும் போட்டு நல்லா வதக்குங்க. போட்டி குழம்புக்கு எண்ணெய் கம்மியாக ஊற்றணுங்க. ஏன்னா அந்த போட்டியில் வந்து நிறையா வந்து கொழுப்பு சத்து இருக்கும். வயிற்றுக்குழி வாங்குகிறோம் இல்லையா, அதுலேயும் நிறையா கொழுப்பு சத்து இருக்கும். அதுவும் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால் குழம்புக்கு எண்ணெய் கம்மியாக ஊற்றி நல்லா வதக்கி விடுங்க. இந்த வயிற்றுக்குழி போட்டு குழம்பு வச்சு சாப்பிடும் போது வயிறு புண்ணெல்லாம் ஆறி உடம்பு நல்லா குளிர்ச்சியாக்கி கொடுக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போது நம்ம மசாலா போடலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மிளகாத்தூள், உப்பு, காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு கூட்டி குறைச்சி நீங்கள் போட்டுக்கங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி நல்லா ஒரு 4 விசில் விட்டுட்டிங்கன்னா சூப்பராக வெந்திருக்குங்க. போட்டி குழம்பும் நல்லா வாசனையாக ரெடி ஆகிடுங்க. போட்டி குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இதோ பாருங்கள் எப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக போட்டி வெந்துடுச்சு. இப்போது இதை திரும்ப ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் சூப்பரான போட்டி குழம்பு ரெடி. இட்லி, தோசை, சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு இதே மாதிரி சாப்பிட்டு பாருங்களேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கங்க.